வணக்கம் மக்களே, வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். காலையிலே முதல் வேலையாக ஜெபம் பண்ணிட்டோம். எல்லாவற்றையும் செய்வேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து எதுக்குங்க அதை உரிச்சிட்டு இருக்கிறீங்க? சின்ன வெங்காயத்தை கட்டசம்பல் இன்னைக்கு பால் சோறுக்கு 1ஆம் தேதினால கட்டசம்பல் மாசி எல்லாம் போட்டு செய்வோமே. ஆமாம், அதுக்கு அது சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும்ல. சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு. சரி சரி. நான் இன்னைக்கு வெளியே சமைக்க போகிறோம், அதனால விறகு வெட்டிட்டு இருக்கிறாங்க. நம்மக்கிட்ட தான் நிறைய விறகு இருக்குது. நேற்று தான் குளிக்க வச்சு ராக்ஸி எவ்வளோ வெள்ளையாக இருந்துச்சு. காலையில் போயிட்டு மண்ணில் உருண்டு எவ்வளோ ஒரு கலரை மாற்றிட்டு வந்திருக்குது பாருங்கள். இதுக்கு நம்ம செலவு பண்ணி சோப்பெல்லாம் நல்ல சோப்பு வாங்கிட்டு வந்து குளிக்க வைக்கிறோம். வாழை இலை வெட்ட போகிறேன். இன்னைக்கு 1ஆம் தேதிக்கு பால் சோறு செய்கிறாங்களே, அதனால வாழை இலை வெட்டிட்டு அதில் போட்டு சாப்பிட போகிறோம். வாழை மரம் ரொம்ப ஹைட்டாக இருக்குது, அதனால் என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி நல்ல ஒரு பெரிய இலையாக கட் பண்ண சொன்னேன். ஹைட்டாக இருக்கிறதுனால என்னால் வெட்ட முடியாது, அதனால கட் பண்ணியாச்சு. பாருங்க, நல்லா பெரிய இலை கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம இப்போ போயிட்டு அதில் பால் சோறு போடலாம். இங்கே பாருங்க, குத்து பசலி எவ்வளோ வளர்ந்துருக்கு. இங்கே இப்போதான் பார்த்தேன், நல்லா வளர்ந்துருக்கு. ஒரு நாளைக்கு எடுக்கலாம். இது குத்து பசலி, இதான் சிலோன் பசலி. இது போதும், ஒரு சமையலுக்கு தாராளம் போகுது. ஆமா, சரி வாங்க போ. அது வேஸ்ட் தானே. அது கொஞ்சம் திக்கா இருக்குங்க. அவ்வளோ பெருசு வேணுமாம்மா? இல்லை, இன்னும் கட் பண்ணு. தான் டேபிள் போடணும். இது டேபிளுக்கு அப்போ சாப்பிட டேபிள் இதுதான். இதை இப்போ நான் துணை எடுக்கலாமா? இப்போ இது 2 ஆக்கிடலாம். நம்ம 2 ஆக்கிடலாம். 2 ஆக்கிடலாம். அந்த இலையில இருக்கிற சுண்ணாம்பு மாதிரி எப்படி விட்டுட்டு அந்த 2 வச்சுக்கோங்க. அந்த துண்டை கீழே போடுங்க. அது வேஸ்ட்டு. இப்போ கழுவிடலாம் இலைய. பால் சோறு செஞ்சாச்சு. இப்போ வாழை இலையில் போடுங்க, அப்போதான் நல்ல வாசமாக இருக்கும். சூடாக இருக்கும். சாப்பிட்றதுதான் வாழையில சாப்பிட்றீங்க, போடுறதும் வாழையில. நல்லா இருக்கும் வாசனையான. எப்பவுமே வாழை இலையில போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். செட் பண்ணவும் ஈஸியா இருக்கு. ஓவர் வாசனை. சுட சுட போட்டு அதுல அந்த இலை ஸ்மெல்லும் கலந்து நல்லா வரும். 1ஆம் தேதி பால் சோறு. 1ஆம் தேதி அதுவும் பச்சை அரிசியில பால் பொங்கி நம்ம சாப்பிட்டா அந்த மாசம் ஃபுல்லா நல்லா செழிப்பா இருக்கும்ன்றது ஸ்ரீலங்கால ஐதீகம். ஒரு 1ஆம் தேதி ஆஸ்பிஷியஸ் டே, அந்த 1ஆம் தேதி பால் சோறு இருக்கும். அதுவும் இன்னைக்கு ஸ்பெஷலி மேடே. ஆமா, தொழிலாளர் தினம். நம்ம ஒரு நாள் முன்னாடி தானே வீடியோ எடுக்கிறோம், அதனால எல்லாருக்கும் தொழிலாளர் தின வாழ்த்துக்கள் சொல்லுங்க. ஏதாச்சும் விஷ் பண்ணுங்க. ஹாப்பி லேபர் டே. ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த உலகமே இல்லை. எல்லாம் தொழிலாளர்கள் எவ்வளோ ஹெல்ப் பண்றாங்க எல்லாருக்கும். நம்மளும் ஒரு தொழிலாளி தான். ஆமா, நம்மளும் தொழிலாளி தான். அதனால எல்லாருமே அதுதான். எல்லாம் ஒரு வகையில் யாரும் பிரிச்சு பார்க்க கூடாது. தொழிலாளி ஒருவன் தான் முதலாளி. ஆமா, அது அந்த கடவுள் தான் எல்லாருக்கும். அது இந்த கண்ணதாசன் ஒரு பாட்டு, தொழிலாளர் ஒரு பாட்டுல எம்ஜிஆர் பாடுவார். ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி. அன்னை பூமியில எல்லாரும் சமம். பாடுற நல்ல பாட்டெல்லாம் எம்ஜிஆர் பாட்டெல்லாம் பாடுறாங்க. நாங்க பழைய காலத்து நல்ல கருத்து. அதுல இந்த காலத்து பசங்க எம்ஜிஆர் பாட்டுலாம் நல்லா பாடுறாங்க, எல்லாமே தெரியுது. இப்பெல்லாம் பழைய காலம் இல்ல, எல்லாருக்கும் தெரியுது பாட்டு. நல்ல காரமான கட்ட சம்பல் இதுக்கு செஞ்சிருக்கிறாங்க பாருங்க.
நல்ல உரப்பு புளிப்பு எல்லாம் கலந்து லைன் மாசி இருக்கும். இதை வந்து பால் சோறு கூட வச்சு இப்படி தொட்டு தொட்டு சாப்பிடலாம். நான் வந்து கொஞ்சம் இந்த கருவாட்டு குழம்பு எடுத்து வச்சிருக்கிறேன், நேற்று செஞ்சது, அதையும் சாப்பிடலாம். மீன் குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும், கறி குழம்பு கூட ரொம்ப நல்லா இருக்கும். கறி குழம்பு நல்லா இருக்கும். இதை போட்டு பிசைஞ்சு ஆக்சுவலா அந்த ட்ரெடிஷனலா வந்து சிங்கள பீப்புள் எப்படி சாப்பிடுவாங்கன்னா மீன் குழம்பு வச்சு தான் சாப்பிடுவாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். சோறு குழஞ்சிட்டு இருக்கு, மீன் குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. நல்லா இருக்கும். இப்ப நம்ம எப்படி பொங்கலுக்கு சாப்பிடுவோம் சில நேரத்துல மீன் குழம்பு அவசியம், அது மாதிரிதான் இருக்கும். சாம்பார் போடுறல பொங்கலுக்கு. இது ஜாஸ்தி, அது செம காரமா இருக்கு. சரி, எடுத்துக்கலாம். அடுத்தது குடும்ப தலைவருக்கு, முதல்ல பெரியவங்களுக்கு, அடுத்தது குடும்ப தலைவருக்கு. அவர்தான் பெரிய தொழிலாளி. ஆமா, தொழிலாளி நம்பர் 1. அவ்வளவுதான், நாங்க சாப்பிட போறோம். இந்த கருவாட்டு குழம்பு, அது கருவாட்டு குழம்பு நேற்று லஞ்சுக்கு செஞ்சது அதிகமா இருந்தது, அதையும் போட்டு சாப்பிடலாம். சுவையான பால் சோறும் கருவாட்டு குழம்பும், கட்ட சம்பளம், கட்ட சம்பளம் இது வச்சு சாப்பிடுங்க. காரம் புளி மாசி எல்லாம் கலந்து, சின்ன வெங்காயம் நல்லா நல்ல பப்பாளி பழம் பார்க்கவே அழகா இருக்குது. சார் அது எப்படி இருக்குது? மாம்பழம் மாதிரி இருக்கா, பப்பாளி பழம் மாதிரி இருக்குது. அடுத்த மாசம் இதே காலம் மாம்பழம் கட்டுறோம். நிறைய பிஞ்சு விட்டுருமாங்க. இது பப்பாளி பழம் வாய், நான் சாப்பிட போறேன். சூப்பரா இருக்கு. வெயில் காலத்துல ஃப்ரூட்ஸ் நல்லா சாப்பிடணும். பப்பாயா, வாழைப்பழம் இதெல்லாம் நல்லா சாப்பிட்டாதான் நமக்கு குளிர்ச்சியா இருக்கும். இப்ப சூடு அதிகமா இருக்கு. இப்ப இங்க மழை பெய்ஞ்சிட்டு இருக்குது, சூடு இல்ல. ஆனா மழை பெய்ஞ்ச வருது, மழை அப்படி பெஞ்சிச்சு. ஆனா நைட்ல கொஞ்சம் சூடு மாதிரி இருக்கு. இந்த என்ன மழைனே புரியல. இது வருஷம் இந்த டைப்ல தான் மழை பெய்யும் இங்க. ஆமா, ஆனா சூடு இருக்குது. இப்ப என்னன்னா ஏப்ரல் 15th இருந்து ஜூன் கடைசி வரைக்கும் இங்க மழை சீசன், இங்க மன்சூன் சீசன். இத்தனை வருஷத்துல இப்போ 2 வருஷமா தான் சூடு தெரியுது. இது வந்து ஆக்சுவலா ஸ்ரீலங்கா, அப்புறம் நிறைய பேர் சண்டைக்கு வந்து போறோம். என்ன இங்க ஏப்ரல் 15th இருந்து ஜூன் வரைக்கும் மன்சூன் சீசன் இருக்குது. ஸ்ரீலங்கால எங்க ஏரியால மன்சூன் சீசன் இருக்கு. ஆமா, இங்க மலைநாடு, மழை இல்ல. இந்தியாலாம் வறுத்தெடுக்கும் வெயில். இப்ப அக்னி நட்சத்திரம் நாளைக்கு ஆரம்பிச்சு அக்னி நட்சத்திரம். நாளைக்கு இல்ல, 15க்கு அப்புறம் வரும். மே 15ல இருந்து ஜூன் 15 வரைக்கும். ஆனா அங்கே மே 2 இருந்து மே 22 தான் எப்பயும் அக்னி நட்சத்திரம். அக்னி நட்சத்திரம் வரவே வராது, நடுவுல தான் வரும். 15 மே 15ல இருந்து ஜூன் 15க்குள்ள வரும். ஆமா, நீங்க 2 சொல்றீங்க, நான் சொல்றேன் எதுன்னு பாப்போம். வருஷம் தெரியும். தமிழ் மாசம் அது 28ல முடியும். ஆனா முடியுதே தவிர அந்த இது அப்படியே தான் இருக்கும். ஜூன் 15 வரைக்கும் டைம். இங்க பாருங்க, செம்பருத்தி பூவும் போடணும். நான் அந்த குளிக்கிற பொடியை அரைக்கிறேன். அது வந்து ரோஜா இதழ், செம்பருத்தி பூ, ஆவாரம் பூ, வெட்டிவேர், பச்சைப்பயிறு, கடலை மாவு இதை போட்டு நல்லா காய வச்சுட்டு பவுடர் பண்ணி வச்சுட்டு முகத்துக்குலாம் போட்டால் இந்த சும்மா இந்த ஸ்கின் ட்ரை ஆகுது, கருப்பு புள்ளி இதெல்லாம் இல்லாமல் நல்லா ஷைனிங்காக இருக்கும். நம்ம போட்டோம்ல கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு வேர் வந்திருக்குது. எடுத்துக்காட்டவா? வேணா இல்லை, தண்ணியிலேருந்து எடுத்துட்டு வைக்கலாம். இங்கே பாருங்க, நிறைய வேர். அடுத்தது இந்த முளை வரும். வேர் அறந்துச்சுன்னா இங்கே பாருங்க, வேர் வந்திருக்குது. தண்ணியில் போட்டோம். இப்போ அடுத்தது வந்து நம்ம தண்ணிக்குள்ளேயே வைப்போம். ஐயோ, களைச்சி விட்டுற போகிறேன். உள்ளே வச்சிட்டோன்னா அது முளை வரும்.
இங்க பாருங்க குட்டி கருவேப்பிலை பார்த்துருக்குறீங்களா? இது வந்து மலேசியா கருவேப்பிலையா என்ன சொல்லுவாங்க அத்தை? மலேசியன் கருவேப்பிலை. மலேசியன் கருவேப்பிலை நல்லா இருக்கும். பொடி பொடியா இருக்கும் அந்த கருவேப்பிலை. ஆனா வாசனை நல்லா இருக்கும். இது வேலை எல்லாம் பெருசாகாதுல்ல? இது இலை பெருசாகாது. இதுல என்ன ஒரு பிரச்சனை தெரியுமா? உருவி போடலாம். அப்படியே போட்டோம்னா இலைலாம் கொட்டிட்டு குச்சி குச்சா இந்த தாளிக்கிறதுல மிதக்கும். அதுதான் பிரச்சனையே தவிர நல்லா வாசனையா இருக்கும். கேபேஜ் முட்டைகோஸ் வந்திருக்குது. ஒன்னு கட் பண்ணி பாப்போமா? ஃபுல்லா பூச்சி தான். அப்படி பிடிக்கிற வந்துடும். புடிங்கிடுறேன். கட் பண்ணி பாப்போம். அது இலைய உடைய ஃபர்ஸ்ட் உட அப்படி கட் பண்ணிடல. அது கட் பண்ணிட்டு ஏன் தெரியுமா? கையில எடுக்க முடியல. ஒரே இதுவா இருக்குது. மண் பூச்சி இதெல்லாம் கோழிக்கு போடலாம். வெட்டி விட்டு தண்டை அப்படியே வெட்டி விட்டுருமா கீழே? வெட்டி விட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. இது நாங்க காட்டுறதுக்காக தான் உரிக்கிறோம். சமைக்கலாம் முடியாது. பூச்சி ஃபார்ம் ஆகி வருது. உரிக்க பூச்சி. ஆனா வந்துச்சு அந்த இது. நம்ம சமைக்க குட்டி கேபேஜ் செய்யலாம். இதான் இங்க பாருங்க உள்ள அழகா இருக்கு. இதை மட்டும் வெட்டிட்டா ஏய் சூப்பர் குட்டி. இங்க பாருங்க இது பூச்சி உள்ளே உள்ள. ஆக்சுவலா இது வந்து இது ஒரு இந்த சைஸ் கேபேஜ் எடுத்து செய்வாங்க. ஆமா இந்த குட்டி போட்டு செய்வாங்க. முழு கேபேஜ் இதை விட சின்னது இருந்தாலும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். வேஸ்ட் ஆகாம. சரி எடுப்போம். நம்ம நிறைய இருக்குது. எல்லாத்தையும் எடுத்துருவோமா? பாப்போம். இன்னைக்கு விடுவாது. இந்த ஒரு பூச்சி எடுத்துருவோம். அது அதை சாப்பிட்ற போய் உள்ள இருக்கிறதையும். அழகா இருக்குது. எடுத்துருவோம் சீக்கிரமா. இல்லைன்னா அதெல்லாம் நமக்கு கிடைக்காது. எனக்கு ஆசையை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால இன்னொரு இதுவும் எடுக்க போறோம். இன்னொன்னு அப்பா தண்ணி ஊத்துது இதுல இருந்து காலுக்கு. அது எல்லாம் கையில் உடைச்சாலும் உடைஞ்சிருமா? அது அப்படி உடைச்சாலும் கையிலலாம் ஒரு மாதிரி ஆகுது. கத்தி ஈஸியா இருக்குது. இது நல்ல கேபேஜ் தான். இது ஓரளவுக்கு பெருசா இருக்குது. போது நல்லா தான் இருக்குது. இல்ல இதான் எங்க பூச்சி போது அதில் விட்டுருமா? போது எப்படியும் உள்ள இருக்குமான்னு தெரியலையே. இருக்கப்பா வெட்டி எடுத்துக்குவோம் அப்புறமா. ரெண்டு எடுத்துட்டோம். இது மூணாவது. இதெல்லாம் அப்படியே கோழிக்கு போட்டுடலாம்ல? இது ஆமா அந்த கோழிக்கு எடுத்துக்க சொல்லி அது டக்குனு கையில் உட சீக்கிரம் வந்துடுது. பட்டு பட்டு விட இது சின்னது, ரொம்ப சின்னது. வந்து பாருங்க குட்டியா இருக்குது. குட்டி கேபேஜ் இருக்கு உள்ள. இன்னைக்கு சமைக்கிறதுக்கு ரம்பை எடுக்கிறோம். தாளிக்கிறதுக்கு வெளியே கூட்டாஞ்சோறு செய்ய போறோம். இன்னைக்கு சின்ன வயசுல விளையாடுன கூட்டாஞ்சோறு எனக்கு பெரிய வயசுல விளையாடுறேன். போதுமா போதுமா? மிளகா வேணும்னு சொன்னாங்க. மிளகா இந்த செடியில ஒரு வெண்டிக்காய் இருக்கு. இங்கே இன்னொரு செடி பார்த்தனே. மிளகா பறிப்போமா? ராபு வளருதா போட்டது? வேர்க்கடலை வளருது. வேர்க்கடலை தான் ராபுக்கு வருது. பார்த்தா ராபு வருது. எடுக்கிறேன் வாங்க மக்கள். இது மிளகா பறிக்க போறேன்.
பீட்ரூட் இப்போ தான் வெளியே தெரியுது. எவ்வளோ நாளாச்சு போட்டு, கொஞ்சம் நாளில் ரெடி ஆகிடும் போல். இன்றைக்கி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சமைக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து சாப்பிட போகிறோம். முன்னுக்கு தோட்டத்தில் தான் சமைக்க போகிறோம். எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. வாங்க போய் பார்க்கலாம். கருவேப்பிலை, வெண்டைக்காய், ரம்பை, மிளகாய், கேபேஜ், குட்டி கேபேஜ், இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப அழகு. எல்லாமே இன்னைக்கு போய் சமைக்கலாம் வாங்க. எல்லாம் கழுவி மண் சட்டி எல்லாம் கழுவி காய வச்சிருக்குது. இன்னைக்கு இதில் தான் சமைக்க போகிறோம். இந்த பெரிய சட்டியில் சிக்கன், அதில் பருப்பு, அதில் வேறு ஏதாவது செய்ய தாளிக்கிறதுக்கு. தோட்டத்தை நாசம் பண்ற பொம்பளைங்கெல்லாம் கூப்பிட்டாங்க. ஓய், தோட்டத்தை நாசம் பண்றோமா? எவ்வளவு அழகா வேலை செஞ்சுட்டு இருக்கோம். நாங்க அழகா ஒரு அடுப்பு வெளியில வச்சு எவ்வளவு அழகா செஞ்சுட்டு இருக்கோம். இது வந்து கூட்டாஞ்சோறு. கூட்டாஞ்சோறுனா எல்லாம் போட்டு செய்யறது, எல்லாரும் சேர்ந்து செய்யறது. அதனால அந்த பேரு கூட்டு சோறு. கூட்டு சோறு. இன்னைக்கு சமைச்சு ஒரு புடி. ஒரு புடியா? இன்னைக்கு ஒரு புடி. அப்படியே ஒரு கோழியை பிடிச்சி சுட்டுருமா? கோழி அப்படியே பிடிச்சி அடுப்புல போட்டீங்க. இருக்கு, அப்படியே பிடிச்சிடலாமா? பிடிச்சி போட்டுருவோம் அடுப்புல. அதை அது சாப்பிட்டுட்டு இருக்குது நல்லா நிம்மதியா. அது பாட்டுக்கு எதுவுமே கோழியே சாப்பிட மாட்டாங்க, பிறகு பாவன்றாங்க பிறகு. அடுப்பு நல்லா எரியுது. சமைக்க ஆரம்பிக்க வேண்டியதுதான். நாங்கள் சமைக்க போகிறது வந்து பருப்பு, சிக்கன், உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் முட்டை பொரிச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு தான் இப்போ வந்து ரசம் செய்ய போகிறோம். இப்போ அத்தை வந்து பூண்டெல்லாம் உரிக்கிறாங்க. எதுக்குன்னா அந்த பருப்புக்கு போட்டு வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு வேக வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. அடுப்பு நல்லா எரியுது. இப்போ புஷ்பா வந்து தண்ணி வைக்கிறாங்க. அரிசி தண்ணி கொதிச்ச உடனே போடுவோம். இங்கே வந்து பருப்புக்கு வந்து தேங்காய் பால் ஊற்றுவாங்க. அதனால் பாலை ஊற்றி தான் வேக வைக்க போகிறோம் பருப்பை. மிளகா பழுத்து எடுக்கிறோம். பழுத்து போடுவோமா? காரமாக இருக்கும். நாளா வெட்டுங்க. அதை 2 ஆட்டா காரம் வருங்க போக முடியாது. நாளா வெட்டுங்க. வேகுமாப்பா, வேகிறது தானே முழுக்க முழுக்க. வெங்காயம் ஒன்று வருமா? வெங்காயம் ஒன்று வருமா? இதெல்லாம் மஞ்சள் கொஞ்சோண்டு பச்சை கத்தூர் போடும். மழை வர்றதுக்கு முன்னாடி சமைச்சு முடிச்சிடணும். மஞ்சள் பொடி, இந்த தண்ணி பால் இதில் ஊற்றிடு. ஊற்றிட்டு அதை அடுப்பில் வச்சிருக்கா. இது வேணா போட்டாச்சு மஞ்சள் இதுல. முதல்ல தண்ணி பால் ஊற்றி பருப்பை வேக விட்டுருக்குறாங்க. அடுத்தது இறக்குற டைமில் வந்து கொஞ்சம் கட்டி பால் ஊற்றுவாங்க. ஊற்றிட்டு தாளிச்சிட வேண்டியதுதான். இங்கே வந்து இந்த ஜம்புக்காய் பூ வந்து கொட்டுது மரத்துலேருந்து. அதனால தான் எல்லாத்துக்கும் மூடி போட்டு சமைச்சிட்ருக்குறோம். நல்லா வெயில் அடிக்குது. நாங்கள் நேற்றெல்லாம் பயந்துட்டு இருந்தோம். நைட்டெல்லாம் மழை பெஞ்சிட்டு இருந்தது. இன்றைக்கி காலையில் மழை பெஞ்சால் சமைக்க முடியாதேன்னு நினச்சோம். கடவுளே மழை பெய்யக்கூடாதுன்னு இருந்தோம். அதே மாதிரி நல்லா வெயில் அடிச்சிட்டு சமைக்கிறதுக்கும் எங்களுக்கு ஈஸியாக இருந்தது.
போட்டுருக்கணும். தண்ணி கொதிச்சு அரிசி போட்டாச்சு. எல்லாரும் சேர்ந்து சமைக்கும் போது ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. வெங்காயம் தக்காளி கட் பண்ணுறது ஒருத்தர், பாத்திரம்லாம் ரெடி பண்ணுறது, சமைக்கிறது ஒருத்தர் டேஸ்ட் பண்ணுறது ஒருத்தர், போய் சில தேவையான பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தந்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து சமைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வெயிலில் சமைச்சிட்டு இருந்தது, தண்ணி தாகம் எடுத்துச்சு. அதனால எல்லாருக்கும் ஆப்பிள் ஜூஸ் எடுத்துகிட்டு வர சொன்னோம். பார்க்கறதுக்கு அந்த விஸ்கி இல்லை, இது ஆப்பிள் ஜூஸ். குடிக்கார கும்பல். நாங்கள் மட்டும் ஜூஸ் குடிக்கல, இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தான் கொடுத்தோம். எல்லாரும் குடிச்சிட்டு தான் வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. சரியாயிடுச்சு. சோறு வடிக்கல். காலில் ஊற்றிக்காதீங்க, காலில் வரும் சூடா, ஜாக்கிரதை. காலை நல்லா நகட்டிக்கோங்க. அந்த இடத்துல புல் எல்லாம் அழிஞ்சிடும். சுடு தண்ணி வச்சு கொட்டுறதுல வெட்டுறோம் டெய்லி. இல்ல சொல்றேன், புல்லெல்லாம் அழிஞ்சிடும். அதுதான் சொல்றேன் நான். அதுக்கு நல்லது. ஆமா, உங்க காலுக்கு வராம பாத்துக்கோங்க. கொதிச்சது, ஜாக்கிரதை. நாட்டுக்கோழி முட்டை. பருப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளிக்க போகிறோம். இங்கே எப்படின்னா புஷ்பா நல்லா சமைப்பாங்க. புஷ்பாவோட ஹஸ்பண்ட் வந்து வெட்டிங்க்கெலாம் சமைப்பார் ஆர்டர் எடுத்து. அதனால் அவங்களுக்கு நல்லா தெரியும். அதே போல் அத்தையும் செய்வாங்க, நானும் செய்வேன். நிறைய பேருக்கு சமைக்கிறது இங்கே பெரிய விஷயம் இல்லை. எல்லோரும் ஒன்று சேர்ந்து எப்படியோ சமைச்சு முடிச்சிடுவோம். இன்றைக்கும் அதே மாதிரி தான் நடந்துச்சு. எல்லாமே ஈஸியாக இருந்தது. ஒவ்வொருத்தர் கட் பண்ணி கொடுத்துட்டு முன்னாடியே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். அப்புறம் சமைக்க வேண்டியது தான். நல்லா வச்சு போட்டு அந்த பருப்பை கொஞ்சம் அதில் போட்டு கொடுத்துரும். நல்லா வாசனையாக இருக்கும். அந்த சைடில் கொஞ்சம் நல்லா கம கம வென்று ஸ்ரீலங்கா பருப்பு. சிக்கன் போடுறதுக்கு அடுப்பு ரெடி ஆகுது. முக்கியமான ஐட்டம் ரெடி ஆகுது. சிக்கன் 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 என்ன போதுமா? பத்தாது. இல்ல இதுல இருக்கிறது பத்தாது. இல்ல இன்னும் கிழங்கு சிக்கனுக்கு பத்தாது. போதும். நாங்கள் எப்போவுமே எஸ்டேட்டில் வந்து யாருக்காவது பர்த்டே, அதாவது என்னோடய மாமனார் மாமியார் என்னோடய ஹஸ்பண்ட் யாருக்காவது பர்த்டேனா அன்னைக்கு சாப்பாடு கொடுப்போம் எல்லாருக்கும். சில நேரத்தில் வந்து வயசானவங்களுக்கெல்லாம் சமைச்சு பேக் பண்ணி கொடுத்துருவோம். அந்த மாதிரி வேலைலாம் அடிக்கடி செஞ்சிட்ருப்போம். இங்கே வந்து இந்த மாதிரி சமைக்கிறது வந்து பெரிய விஷயம் இல்லை, ஈஸியாக தெரியும். ஏன்னா நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்கிறதுனால சுலபமாக செஞ்சு முடிச்சிடுவோம். நாங்கள் சாதம் போட்டு ஒரு கொதி வச்சுக்கோங்கம்மா. மூட்டை வச்சுக்க போட்டீங்களா? ரெண்டு போடலாம். ரெண்டு 4 போடுங்க. அப்படி எரியாது. 4 விட்டு காலையில சுட சுட பறிச்ச முட்டை குச்சிக்காய். முட்டின வெயில்ல காரம் சாப்பிட்டு செம்ம காரம். முட்டை கொத்தி யாரோ போட்டிருக்குதுல. ஆக்சுவலா வந்து இது என்னன்னா சிங்கள ஸ்டைல் இப்படிதான். இந்த காரம் இந்த மாதிரி தான் காரம் போடுவாங்க. காரப்பொடி எல்லாம் போடு. மசாலா ஏதாவது ஒண்ணு போடுங்க, ரெண்டும் போடுங்க.
அது போதும். அது போதும். அதே போட்டு அதுல எல்லாம் எல்லாம் இருக்கு. மல்லி இன்னும் கொஞ்சம் போடு. இது வீட்லயே அரைச்ச மசாலா. சார் அப்போ 2 கிளாஸ் அடிச்சிட்டு இருக்கு. 1 கிளாஸ் இல்லை 2 கிளாஸ். அதெல்லாம் வேணாம். இது சாருக்கு வேணாம் வேணாம். இதுலயே எல்லாம் இருக்கு. காரக்கோழி கறி. காரக்கோழி கறி. இதுல வேற மிளகா இருக்கு. மேரினேட் பண்ணி வச்சாலே மிளகா தூள் இருக்கு. புளி ஊற வச்சு ரசத்துக்கு அரைச்சி வைக்கணுமாமா? இந்த சாப்பாடை கொடுத்து டிஸ்கிளைமர் கொடுத்துருவோம். துண்டை காணும் துணியை காணும் கூட நாங்க பொறுப்பு இல்லை அப்படின்ட்டு. பருப்பு வைப்பேல செய்ய வேண்டியதெல்லாம் நீயே செஞ்சிரு. பாரு இந்த பூ எல்லாம் கொட்டி இருக்குது. ஜம்பு பூ. ஜம்பு பூ போட்டா வாசனை. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த இங்கிலாந்துல மேகன் இருக்கிறாங்கல்ல, அவங்க இப்ப வந்து இந்த குக்கிங் சேனல் போடுறாங்க. அவங்க குக் பண்ற எல்லாத்தையும் ரோஸ் பெட்டல்ல பிச்சு இப்படி இப்படி போட்டுட்டு ரொம்ப டேஸ்டா எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. அந்த மாதிரி நம்ம ஜம்பு நாங்கள் காலையில் சாப்பிட்டுட்டு வேலையை ஆரம்பித்தோம். முதல்ல அடுப்பை போட சொல்லிட்டோம். அதுக்கப்புறமா அரிசி பருப்பு எல்லாத்தையும் ரெடி பண்ணி டேபிள்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டு எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டு ஆரம்பித்தது தான். சீக்கிரம் முடிச்சிருவோன்னு நினைக்கிறேன். நல்ல வேளை இன்றைக்கி மழையும் வரல, எங்களுக்கு வசதியாக போச்சு. அதனால் சீக்கிரம் சமையலை முடித்தோடனே எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. அது கொதிச்சிருக்கு, பக்கத்தில் வர பைக்கு வச்சுருவோம். அது ஏன் பயப்படுது? நெருப்புக்குள்ளே குதிக்க பாய்ச்சது. ஒன்று ரசத்துக்கு, ஒன்று வந்து உருளைக்கிழங்கு பொரிக்கிறதுக்கு. கடுகு ரசம். அதெல்லாம் அரைச்சி எல்லாமே ரசத்துக்கு மிளகு சீரகம்லாம் அரைச்சிருக்கு. மல்லி பூண்டு எல்லாம். இப்போ இது பொரிஞ்சதுக்கு அப்புறம் பருப்பும் தக்காளி. பருப்பா? பருப்பும் தக்காளி. இதுல கொஞ்சம் தண்ணி துளசி. முட்டை உரிச்சு எங்க வைக்க போறீங்க? அந்த தட்டில் வைங்க. முட்டை இது வந்து உருளைக்கிழங்கு வந்து இதில் கொஞ்சம் லைட்டாக பொரிச்சுட்டு திரும்பி மிக்ஸ் பண்ணிடுவாங்க. ரசம் கொதிக்குது, கொத்தமல்லி போட்டுருங்க. வீட்டில் முளைச்ச கொத்தமல்லி. வெடிக்கும், முட்டை வெடிக்கும். அவனும் லம்ப் ரைஸுக்கு தான் இதை வைப்பாங்க. இப்படி பொரிச்சு அவிச்சு பொரிப்பாங்க. லம்ப் ரைஸ் பொரிச்சு வச்சுருவாங்க. கிட்ட வச்சு விடுங்க, முட்டை கீழே போயிடுச்சுன்னா வேஸ்டாக போயிடும். எல்லாரும் சேர்ந்து சமைச்சாச்சு. இங்கே பாருங்கள், இது வந்து சோறு இருக்குது, அதுக்கு வந்து பருப்பு, அதுக்கப்புறம் சிக்கன் இருக்குது, சிக்கன் உருளைக்கிழங்கு இருக்குது, முட்டை பொரிச்சு இருக்குது, ரசம். எல்லாரும் நல்லா சாப்பிடலாம் இன்னைக்கு. நாங்கள் இதை செய்கிறோம். எங்களுக்கு வந்து எல்லாத்தையும் டேபிளுக்கு வச்சாச்சு. அத்தை ஜெபம் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். முதல்ல என்னோடய மாமியாருக்கு போட்டு கொடுத்துடலாம். வயசானவங்க, அதனால் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு போட்டு கொடுத்துடலாம். அடுத்தது எல்லாரும் போட்டு சாப்பிட வேண்டியது.
சாப்பாடு ரெடி. போட்டு சாப்பிடுங்க எல்லாம். நாங்களும் இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அப்பாடா, நல்லபடியாக இந்த நாள் முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கொஞ்சம் லைக் பண்ணி விட்டுருங்க. நாளைக்கு மறுபடியும் நல்ல வீடியோவோட பார்க்கலாம்.